எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆஷிக். மீட்டர்மஸ் சேனலுடைய மோட்டோ சீரீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வழக்கத்தோட கொஞ்சம் பெரிய பேக்கேஜ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்க பைக் அண்ட் பைக்கர் அப்படிங்கிற ஒரு ஷாப் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குது. ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு பெரிய பேக்கேஜ் ஜானா இன்டர்நேஷ்னல். ஓகே, இது என்னது மேனுவலா இல்லை இன்னொரு ஆக்சஸரி, அவ்வளோதான். உள்ள பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள இன்னொரு பேக்கேஜ். சரி, இதுக்கு முன்னாடி இந்த சின்ன பேக்கேஜ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இதை பார்த்தாலே மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் என்னன்ட்டு. மவுண்டிங் பிளேட்டு, ஸோ ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட் மவுண்டிங் ரேக்கு, அவ்வளோதான். உள்ள வேறு எதுவும் இல்லை. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டியூக் 390க்கு வந்து ரியர் லக்கேஜ் ரேக்கு ஃப்ரம் ஜானா இன்டர்நேஷ்னல். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நான் இங்கே வச்சு பேசுறதுக்கு முன்னாடி வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி காட்டினா உங்களுக்கு வந்து பெட்டராக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். வாங்க போவோம். அண்டு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, நான் லக்கேஜ் ரேக் வந்து இப்போ வாங்கினேன், ஆனால் அதில் ஃபிக்ஸ் பண்ணுற டாப் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டேன். ஸோ இதுதான் அந்த டாப் பாக்ஸு, ஸ்டட்ஸ் கம்பெனியோட இது. ஸோ நம்ம லக்கேஜ் ரேக் செட் பண்ணும்போது இதையும் செட் பண்ண முடியுமான்னு தெரில, செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ வேறு எதையும் மறக்கல. நவ் லெட்ஸ் கோ. ஸோ இப்போ நம்ம கேடிஎம்மோட கிராப் ரயில் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நான் அதே டைம் வந்து ஜானாவோட கேரியரை வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ண போது ஒரு விஷயம் கவனித்தோம். மெட்டீரியல் எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்குது. பட் இந்த பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சு. இது பவுடர் கோட்டிங் அப்படிங்கிறனால இந்த மேலே இருக்க அலுமினியம்லேருந்து ஈஸியாக வந்து இந்த பெயிண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுது. ஸோ இது நாங்கள் ரிமூவ் பண்ணும்போது இதை நாங்கள் ஒன்று கவனித்தோம். ஸோ இப்போ ஜானாவில் பார்த்தோம் அப்படின்னா கேரியர் கூட வந்துட்டு 4 எக்ஸ்ட்ரா போல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வாஷர் கொடுத்துருக்காங்க. இந்த போல்ட்டை வந்து நம்ம கேடிஎம்மோட ஹோல்ஸில் வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி இந்த த்ரெட் வந்து ஸ்மூத்தாக ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஓவராக டைட் பண்ணிட்டோம்னா அதில் ஆல்ரெடி இருக்க த்ரெட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் செக் பண்ணி பார்க்கும்போது த்ரெட்டு ஸ்மூத்தாக ஏற மாதிரி தான் இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம மவுண்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து 2 சைடும் வந்துட்டு கேரியருக்கான மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மாட்டினதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணோம். உங்களுக்கு வண்டி இப்போ நேராக நிறுத்தி காட்டுற பாருங்கள், பெட்டராக தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு கேப் இருக்குது. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கேப்பே கிடையாது, அதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேப் இருக்குது. இது வந்து சைடில் வந்து ஃபுல்லாக ஃப்ளஷ் மவுண்ட்டாக ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு, 2 சைடும் ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. அப்போயுமே இந்த அளவுக்கு தான் கேப் இருக்குது. இது உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரில, லைட்டாக வந்து ரைட் சைடு கொஞ்சம் டில்ட் ஆன மாதிரி இருக்குது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக என்னன்னு தெரில, மேபி வந்து நம்ம பிளேட்டை மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் மவுண்டிங் பிளேட்டுக்கான ஸ்க்ரூ வந்துட்டு 4 mm ஸ்பேனர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ பிளேட்டை மவுண்ட் பண்ணிடுவோம். நான் வந்து பிளேட் வந்து கரெக்டாக ரொம்ப வந்து பில்லியன் உட்காரும்போது பின்னாடி இடிக்காத மாதிரி கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம பிளேட் வந்து மவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பட் ஸ்டில் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த கேப் வந்து இன்னும் கரெக்டாக ப்ராப்பராக அலைன் ஆகலை. ஸ்க்ரூஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பேலன்ஸாக இல்லாத மாதிரி தான் இருக்குது.
ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம வந்து பெருசாக இது மேலே எதுவும் வெயிட் வைக்க போகிறது கிடையாது. வெறும் டாப் பாக்ஸ் இல்லை லக்கேஜ் வெயிட் மட்டும் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் எந்தளவுக்கு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ பாக்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக மவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது வண்டியில் மாட்டினதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப சின்னது. நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் என்ன வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சின்ன ஹெல்மெட் வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பேர்டோட ஹெல்மெட். இதை வந்து நம்ம உள்ளே வைக்கிறோம்னா இது வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக உள்ளே ஃபிட் ஆகுது. திரும்ப நம்ம லாக் கூட பண்ணிக்கலாம். இது மட்டும் தான் வைக்க முடியும். சப்போஸ் இப்போ நம்ம பெரிய ஹெல்மெட் வைக்கணும் அப்படின்னு பார்க்குறோன்னா, ஸோ இது வந்து எம்டி ஹெல்மெட்டு. இதை வச்சோம் அப்படின்னா வைக்கிறதே கஷ்டம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் உள்ளே போகும். ஸோ இப்போ உங்களுக்கு சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரெஸ்ஸு, கேமரா எக்யூப்மெண்ட்டு, அந்த மாதிரி சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அதை உள்ளே வச்சுக்கலாம். ஸோ சைஸை தவிர இந்த டாப் பாக்ஸில் வேறு என்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு பட்ஜெட் டாப் பாக்ஸ் அப்படிங்கிறனால நம்ம இதுக்கு பேஸ் பிளேட் எதுவும் கிடையாது. டைரெக்டாக நம்ம வந்து மவுண்டிங் ரேக்கில் அப்படியே மவுண்ட் பண்ணுறது தான், போல்ட் அண்ட் ஸ்க்ரூ வச்சுட்டு. இதனால் என்ன இஷ்யூனா, நம்ம நினச்ச நேரத்துக்குள்ள அதை கழட்டிட்டு இருக்க முடியாது. சப்போஸ் இப்போ நம்ம வந்து சீட்டு கடியில் இருக்க டூல் பாக்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா சீட்டை கழட்ட முடியாது. டாப் பாக்ஸை கழட்டிட்டு அதுக்கப்புறம் சீட்டை கழட்டிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன தலைவலிகள்லாம் இருக்குது. இதுவே நம்ம வந்துட்டு ஒரு 3000 4000 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம டாப் பாக்ஸ் வந்துன்னா பேஸ் பிளேட் இருக்கும். அதாவது நம்ம டாப் பாக்ஸ் எடுத்து மவுண்ட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு லாக் இருக்கும், அது பாட்டுக்கு அப்படி லாக் ஆகிடும். நம்ம கழட்டணும் அப்படின்னா அந்த பட்டனை கழட்டினா அழகாக டாப் பாக்ஸ் மட்டும் கழட்டு வந்துடும். ஸோ பட்ஜெட்டில் இருக்கிறனால இது ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு இந்த லக்கேஜ் ரேக்கில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பேஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டாப் ரேக்குக்கு வந்து கீழே இந்த பேஸ் இந்த ராட் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கனால நம்ம ஏதாவது பெரிய பேக் வைக்கிறோம் அப்படின்னா பஞ்சி கார்டை வந்து அடியில் விட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் மவுண்ட் பண்ணதுனால ரைடருக்கும் பில்லியனுக்கும் எந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன டிஐவி பண்ணி இந்த இடத்துல ஸ்பாஞ்ச் எல்லாம் ஒட்ட வச்சுருக்கேன் கம்ஃபர்ட்காக. அண்ட் அதே மாதிரி இதை மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக அந்த வண்டியோட அப்பீரன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வெளியே ஒரு ஷார்ட் ரைட் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் பில்லியனுக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேஸ் மவுண்ட் பண்ணனால மேலே ஏறி உட்காரதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, பட் சீட்டிங் வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டாவது ஸ்பீடாக போகும்போதெல்லாம் எங்கே ஸ்லிப் ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஜாலியாக கம்ஃபர்ட்டாக சாஞ்சு உட்காந்துக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம டியூக் வந்து ஓரளவுக்கு டூரிங் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் கூட பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து வர வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். நாங்கள் நிறைய ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக அதில் நாங்கள் நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். கூட பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொப்பி கழட்டுறாங்களா கழட்டுறா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி நம்ம பேசுகிறேன்.